பரிதாரத்தை பூசிக்கொள்ள சைலண்ட், சத்தப்படா சைலண்ட், பேசாத சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். அமைதி அமைதி அமைதி. எல்லோரும் செய்து அமைதியா உட்காருங்க. யாரும் சத்தப்படா சைலண்ட், பேசாத சைலண்ட். கற்பக நிழல் தரும் அற்புத அபதனி வீத்திருக்கும் ஏழைய பெரியோருக்கும் யமதரிய சகோதர சகோதரிகளுக்கும் சில மகனை போருக்கு அனுப்பி எதிர் உடலை தாறு மாறாக கூறு போட்டு வாடா என்று சொல்லி தமிழ் வர உதித்துவிட்டு ஓடி விளையாடும் பாப்பா இனி ஓய்த்திருக்கல் ஆகாது பாப்பா என பாரதியார் பாட்டுக்கு பெருமை தேடி தந்த சிறுமி சிறுமிகளுக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்க சபையோருக்கு அனைவருக்கும் என் முதல் கண் நன்றி வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குருபூர் கிராமம் ராஜ்வேஸ்வரி நாடகம் எங்கள் கம்பெனி உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குருபூரை சேர்ந்த உயர் திரு நாகராஜன். எங்கள் கம்பெனி தலைவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குருபூரை சேர்ந்த உயர் திரு சுந்தரமூர்த்தி. எங்கள் கம்பெனி ஆசிரியர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவல்லூர் வட்டம் பாப்பாகுள கிராமம் உயர் திரு ஆசிரியர் ரேடியோ புகழ்பெற்றவர், டிவி புகழ்பெற்றவர், தமிழ்நாடு அரசு கலை நன்மணி விருது பெற்றவர் எங்கள் பாப்பாகுளத்தை சேர்ந்த ஆர்மனிஸ்டர் ஏ மணி ஆசிரியர் அவர். எங்கள் கம்பெனி நிர்வாகி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குன்னத்தூரை சேர்ந்த உயர் திரு சாமிநாதன். இவர்கள் பாட்டியரால் இன்று இரவு இந்த மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் பெயர் என்னவென்றால் தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம். எனும் நாடகத்தை நடத்த முன்வந்திருப்பதினால் இதில் எவ்விதமான குற்றந்த போதிலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் அதை எவ்வாறு அனுசரித்து ஆதரிக்கிறீர்களோ அதே போல் என்னையும் என் பின்னொரு நடிகரையும் மனமாற மன்னிக்குமாறு அடியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லோரும் அமைதி கொள்ளுமாறு பணியபடி கேட்டுக்கொள்கிறேன். அமைதி, அமைதி, அமைதி. அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாரே கவிர செய்யும் அனைவருக்கும் வணக்கம். வாழ அருள் காட்டுவாய். நல்லா இடிச்சாலை இடியங்கடி இது போல இலக்கமா
புருஷன் நல்லவர் கடலை கொள்ள ஓரத்தில இன்னைக்கு காடப்புறா அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலந்துடுமே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு அந்த கடலை அந்த கடலை கொள்ள ஓரத்தில இன்னைக்கு சோடி புறா நினைக்க அந்த சோடி புறா அந்த சோடி புறா சொடலனே இன்னைக்கு சோறுதம்மா என் மனசு அந்த சோழ அந்த சோழ இன்னைக்கு நான் வாங்கி வச்சு வட்டப்பட்டு நான் வச்சனோதா வைக்கலையும் இந்த வண்ணமாக அந்த வண்ண இன்னைக்கு நான் சேர்த்து வச்சு அது சேர்த்து இந்த சொந்த பொண்ணு அட ஒன்ன விட்டு ஒரு நாளும் என் கணவனை எடுக்கவில்லை அடி என் புருஷன் சந்தோஷமா இருக்கியா அக்கா புரியல ஏண்டி மலர்ல பறிக்கியா நான் பறிக்கவே இல்லை ஆடிட்டே இருந்துட்டேனா அக்கா என்ன பறிக்கலக்கா உன் கூட அப்புறமா நான் வந்து பறிச்சுக்கிறேன் அப்படித்தானே பறிக்கலாம் நானும் மலரை பறிக்கவே இல்லக்கா நம்ம ஐவருமே ஒன்னாவே சேர்ந்து மலரை பறிக்கலான்னு விட்டுட்டேன் ஆமா நம்ம ஐவரும் சேர்ந்து கூட்டு போய் பறிக்க போறேன் ஒன்னாவே பறிக்கலாம் அப்படி நீங்க பறிக்கலாம் கூட பரவாயில்ல நான் பறிக்கிறேங்க நான் பறிக்கிறேன் நானும் பறிச்சிட்டேக்கா உனக்கு தனி எடுத்து வச்சிருக்கேன் ஆமா
நானும் அக்கா வந்தா உங்களுக்காக தனியா பறிச்சு வச்சிருக்கோம். எப்படி போய் மலரை பறிச்சு அவ்வளவு சீக்கிரத்துல? நான் வாட்டர்ல தண்ணி எடுத்து ஊத்தி செடி வளர்த்து பிரிக்க ஓ பெரிச்சு வச்சிருக்கேன். இவளுக்கு எவ்வளவு ஒரு மூளை இருக்கு பாரு. ஆமா ஆமா, ஊர் வளர்க்குறது யாரும் தண்ணி ஊத்தி வளர்க்கறது இல்ல. அப்படி இல்லடி. குளத்துல தூக்கிட்டு போவாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இவ வந்து வாட்டர் கேன்லயே எடுத்து போயிருக்கிறா பாரு. அப்படியா? குடிக்கிற தண்ணிலாம் செடி குத்தி காப்பாத்திருக்கிறான். நல்ல பொண்ணுதான் பழகுது. சொல்றேன் இவளுக்கு இருக்கிற பாரு. செடி வளர்க்குறேன், போ மரம் வள, என்ன புரியுதா? சரிக்கா. அதான் நல்லது. இப்பெல்லாம் மரத்தை வெட்டி வெட்டி விட்டுறாங்க. மலரை யாருன்னா பறிச்சுட்டு போறாங்க. இனிமேவாவது உஷாரா பாத்துக்க செடியை.